இல்ல மக்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்களுக்காக வர மாதிரியே தெரியலையே. பாட்டே உங்கள் விஜய் உயிரெடுக்க வரேன்னா அந்த மாதிரி தான் நமக்கு அதில் ஒலிக்குது. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி உயிரையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சார், அப்ப சீமான் மீது நீங்க என்ன குற்றச்சாட்டு உங்களால வைக்க முடியும்? நீங்க சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நாங்க சீமான ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. நாங்க அப்படி கிடையாது. நாங்க எதை எடுத்தாலும் நாங்க செய்கையில தான் செய்து மக்களுக்கு நன்மையை செய்து தான் நாங்க என்ன நன்மை செஞ்சீங்க சொல்லுங்க. என்ன செஞ்சோன்னு உங்கள்கிட்ட நான் பட்டியல் போட வேண்டியது இல்லை. நீங்க 1 2 சொல்லுங்க, பட்டியல் எல்லாம் போட வேண்டாம். மணல்ல சைக்கிள் ஓட்டுறது என்ன, போட்டுக்கிட்டு பேசுறது என்னன்ட்டு இந்த பந்தா காட்டுறது, இந்த நானும் இப்போ 16 வயசு எனக்கு ஊஞ்சல் ஆடுது, ஒரு முதல்வருங்கிற பணியே மொத்தமா மறந்துகிட்டு மகன் என்னடானா நாய் கூட உருண்டுகிட்டு இருப்பாரு சனிக்கிழமை தோறும். இவர் என்னடானா வந்த பைக் மேல உட்காந்துக்கிட்டு என்ன பாரு என் அழகா பாருன்னு காட்டிட்டு இருப்பாரு. ஏமா அது பயமா இதெல்லாம் அவன் பாரு ஏடிஎம்கே இப்ப இவனுடைய தாவேகா. ஐயா இல்ல, அது அரசு விளம்பரம். அரசு விளம்பரம் எல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுமா. அரசு விளம்பரம் அதனாலதான் சர்ச்சையாச்சு நேத்துல இருந்து. பெரிய அது பொண்ணு இல்லையா? அது பொண்ணு தானம்மா. அது பொண்ணு இல்லையா? பொண்ணு தானே. அப்புறம் என்ன நீங்க எதுக்கு நடிக்க வைக்கிறீங்க, எதுக்கு தேர்வு செய்யறீங்கன்னு இருக்கு. திமுக எப்படி அதாவது ஒரு நடிகரை துணை அமைச்சரா போயிட்டு இருக்கா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேம். விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அரசியல் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி. இதை பத்தி உங்களோட கருத்து? அரசியல் தான் எதிர்காலம்னா அது மக்களுக்கு போராத காலமா போயிடக்கூடாதே. இல்ல மக்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்களுக்காக வர மாதிரியே தெரியலையே. பாட்டே உங்கள் விஜய் உயிரெடுக்க வரேன்னா அந்த மாதிரி தான் நமக்கு அதுல ஒலிக்குது. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி உயிரையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அது நேரடியா அவர் எடுக்காட்டினாலும் அவருக்கு அதுக்கு அவர் காரணமா அமைஞ்சிட்டாரு. அவருடைய பொறுப்பின்மை தான் அதுக்கு காரணம். அதீத பெருமை, பொறுப்பின்மை. அப்படி இருக்கும்போது இவரை நம்பி எப்படி நம்ம எதிர்காலம், நாங்க எங்களுடைய எதிர்காலம் யாருன்னு முடிவு பண்ணி போகும்போது விஜய் அவர்கள் எதிர்காலம் சொல்றதை எங்களால நம்பவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அவர் அதுல பேசும்போதே குறிப்பிட்டிருக்காரு, எனக்கு மக்கள் தான் முக்கியம், மக்கள் பிரச்சனை என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா. இவ்வளவு நாளும் அவர் எங்க இருந்தாரு? செவ்வாய் கிரகத்திலயா? இல்ல இவ்வளவு நாளும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கண்டத்துல நடிச்சுட்டு இருந்தாரா? இல்ல அப்பவும் இப்பவும் சரி, இப்போ மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் பிரச்சனைக்காக அவர் எங்கேயுமே நின்ன மாதிரி இல்லையே. இப்ப ஒரு சினிமா நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் போராடணும், களங்காணணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவருக்கு ஒரு தொழில் இருக்கு, அதுக்கே அவருக்கு நேரம் பத்தாது, ஓய்வெடுக்க வேண்டியது இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சமா ஒரு நடிகனுக்கு ஒரு அதற்கான பதில தான் இதை இவர் கொடுத்திருக்காரு. அதாவது இனிமே எனக்கு அரசியல் தான் எதிர்காலம் அப்படின்னு. இனிமே அரசியல்தே ஒரு சுயநலம் தான். இவ்வளவு நாளும் நீங்க அதை செய்யலங்கிறது எங்களுடைய கேள்வி. ஏன்னா இப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. கார்த்திக், சூர்யா, சித்தார்த் போன்றவர்கள் திமுக ஆட்சியில இவர்களெல்லாம் பார்த்து அடங்கி ஒடுங்கி போய் இருக்காங்க. ஏன்னா சோப்பு அரக்கன்ட்ட நம்முடைய படங்கள் மாட்டினா அப்புறம் வெளியில வராது அப்படிங்கிறது தெரியும். அதனால வாயப்பத்திட்டு இருக்காங்க. அதே எடப்பாடியார் காலத்துல இன்னைக்கு திமுக என்னென்ன அக்கப்போர் செஞ்சுதோ அதே அவங்க செய்யும் போது இவங்க எல்லாம் துணிஞ்சு குரல் கொடுத்தவங்க தான், துணிஞ்சு பதிவுகள் போட்டவங்க தான். அப்ப அது பரவலா மக்கள்கிட்ட போய் சேருது. இவங்களுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பீடை அவங்க எதுக்கு கொடுத்துருக்கணும்னா, அன்னைக்கு உட்காந்து நீங்க கொடி பிடிங்க, போர்க்களத்துக்கு வாங்க, இல்லைன்னா இந்த மக்கள் செயல்பாடுகளுக்கு வாங்கன்னு நம்ம சொல்லலை. அவங்களுக்குன்னு ஒரு இதை பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு குரல் கொடுக்க ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாரு அன்னைக்கு அப்படின்னா, அப்போ அவருடைய உள் நோக்கம் நமக்கு புரிஞ்சிருக்கும். மனசு, இவருடைய மனசு. அந்த அனிதா மரணம், அவங்களுடைய மரணத்துக்குலாம் வீட்டுக்கே போய் ஆறுதல் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அரசியல் ஆசை விழுது. அப்ப அவர் ஒரு சரியான ஒரு இடத்துல நிக்கணும்னு நினைக்கிறார். அதாவது ரொம்ப
எது பரவலா மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ, எது நிலகுலைய வைக்குதோ செலக்டிவா அதை எடுத்துக்காரு. ஏன் இப்போ வந்து திருப்பூரம் அஜித்துக்கு அவர் மேற்கொண்ட ஏதாவது ஸ்டாண்டு நீங்க பார்க்க முடியுமா? ஏன் அந்த வீட்டை போய் பார்க்கல அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகு. அடுத்தது பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எல்லாரையும் வந்து பார்க்கிறாரு, எல்லாருக்கும் ஆறுதல் கூறுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக அப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க போய் நிக்கணும் கிடையாது. இப்ப முதல்வரையே, அது எந்த முதல்வரா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் எல்லா இறப்பு நிகழ்ச்சிக்கும் போய் நிக்கிறது அவரோட வேலை இல்லை. ஆனா அதுக்கு அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அடுத்து இப்படி நிகழ்வுகள் நடக்காம இருக்கு, இவங்க என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்றாங்க அப்படிங்கறத நாம பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் எல்லாராலையும் போய் நிக்க முடியாது, அது வேலையும் கிடையாது. அத்தனை கோடி மக்களுக்கு அத்தனை கோடி பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாத்துலயும் போய் தாம் போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் போறாருன்னா அது அவருடைய உறுதித்தன்மை. இல்லைன்னா அவருமே அரசியல் ஆதாயத்துக்காக தான் நிக்கிறாரு. அரசியல் ஆதாயமே கிடையாது. அதனாலதான் அவர் வந்து குறிப்பிட்டு இதுக்குதான் இல்லாம எது மனசை ரொம்ப காயப்படுத்தி அங்கலாய்க்கிற அளவுக்கு போகுதோ, எது வந்து ரொம்ப அதாவது தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு கால் தன்னால போய் நிக்குதோ, அவ்வளவுதான். இப்போ உடனே நான் விஜய் இந்த குற்ற உணர்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உடனடி தண்டனை, ஏன்னா கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்குது. அதுக்கு காரணமான நிக்கிதா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அதுக்கு காரணமானவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாத்துக்குமே அவங்க சைலண்டா இருக்கும் போது அவங்க ஒரு செயல்பாடற்றவர்களா தான் நம்ம விஜயை பார்த்து பயப்படும் திமுக. அவங்க பயப்படதான் செய்வாங்க. ஏன்னா ஒரு தருதலை கூட்டம் அவர் பின்னாடி நிக்குது இல்ல, பயம் வரதான் செய்யும். இப்ப எங்களுக்குமே பயம் இருக்குன்னா, ஒரு போக்கிரிய பார்த்து நம்ம பையன் ஃப்ரெண்ட்ஸ் போக்கிரி கூட்டத்துக்கு போறான்னா பயப்படுவோமா மாட்டோமா? ஐயோ போனா நாசமாயிரும்டா, உன் வாழ்க்கையே நாசமாயிரும், நீ இந்த அடிதடி கேஸ்ல மாட்டிப்ப, வழக்குகள்ல சிக்கிப்ப, அடிதடி வந்துட போகுதுன்ட்டு ஒரு உயிர் பயம். ஒரு ஆளும் கட்சி இதுக்காக பயந்து நிக்கிறாங்கன்னா அப்போ உங்களுடைய நிர்வாக திறமையே நீங்க இல்லதான் அவங்க நல்ல நேர்மையான ஆட்சி கொடுத்தா யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லையே. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ இவர்கள் எல்லாம் ஆளும் போது நேர்மையானவர்களா இருந்தாங்கன்னா எந்த ஒரு மாற்று கட்சிக்கோ புதிதா வர கட்சிக்கோ மற்ற கட்சிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காமராஜர் மாதிரி நான் ஏன் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்ப்பா, நீ போட்டா போடு, போடலன்னா விடு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கலாம். அதீத பதவி ஆசை, அதுல வரக்கூடிய அந்த செல்வ செழிப்புகள் அவங்கள வந்து தூங்க விடாம என்ன செய்யுதுன்னா அடுத்தவனும் வந்துடக்கூடாது, நாமளே இவங்க நேர்மையாவும் ஆட்சி செய்ய மாட்டாங்க, அதே நேரத்துல இன்னொருத்தன் வந்துடக்கூடாதுன்னு பயந்து என்னென்ன சில்வண்டுத்தனமான வேலை, சில்லறத்தனமான வேலை, அயோக்கியத்தனமான வேலை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. சார், இப்போ திமுக நிர்வாக திறமை இல்ல, முதல்ல அவங்களே சரி கிடையாது, அதனாலதான் வந்து நடவடிக்கை அவங்களால சரியா எடுக்க முடியல, இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உங்க மீது வச்சுட்டே இருக்காங்க, நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு வாய் இருக்குது, இவருக்கு இல்ல, அவங்க வீட்டுல வச்சுட்டாரு. திமுக வாயே இல்லையா? வாய் இருக்கு, அவங்களுக்கு கை கால எடுக்கிற கை அடிச்சோன்னு வச்சுக்கோ, இவங்க வாய கப்புன்னு பொத்திக்கிட்டு தான் போகும். அப்ப சீமான் மீது நீங்க என்ன குற்றச்சாட்டு உங்களால வைக்க முடியும்? ஏமா, சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நாங்க சீமான ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. சீமான் எங்களுக்கு எதிர்கட்சி அல்ல, அதே மாதிரி விஜயும் எங்களுக்கு எதிர்கட்சி அல்ல. அது மூன்றாவது பெரிய எதிர்கட்சினா மூணாவது தான். டைரக்ட் எதிர்கட்சின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் தானே தவிர எங்களுக்கு மற்ற கட்சிகளை பற்றி எங்களுக்கு இல்லை. இதுகெல்லாம் வந்து கிளிப்பிள்ளைகள், இவங்க எல்லாம் சொன்னதையே சொல்லிக்கிட்டு மாடு மேய்ப்பேன், ஆடு மேய்ப்பேன், தண்ணி மேய்ப்பேன், அதை மேய்ப்பேன், இதை மேய்ப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கவர்ச்சியான பொய் தேர்தல் அறிக்கைகள்லாம் அவங்களால கொடுக்க முடியும். ஆமா, பொய் அறிக்கை நாங்க கொடுத்தோம், நீ தான் போய் பார்த்த, அதுக்கு அவங்கம்மா வாய் இருந்தா வக்கனையா பேசலாம். இவங்க பேச கத்துக்கிட்டவங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து எதை எடுத்தாலும் நாங்க செய்கையில தான் செய்து மக்களுக்கு நன்மையை செய்துதான் நாங்க என்ன செஞ்சோன்னு உங்கள்கிட்ட நான் பட்டியல் போட வேண்டியது இல்ல. நீங்க இந்த நாட்டினுடைய பொது ஜனம் தான் நீங்க, நானு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன அந்த அரசு பண்ணிருக்குன்னு. நீங்க அரசியலுக்காக, நீங்க ஆதாயம் தேடுறதுக்காக நீங்க பேசுறீங்க. ஒரு அரசியல் கட்சியை நடத்தணும்னா
உங்க ஆபீஸ் பில்டிங், இன்னொரு அனெக்ஸ் ஆபீஸ் பில்டிங், மற்ற நிர்வாகிகள் இவ்வளவு பேர் வந்து ஒரு ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணி இவங்களுக்கு மாதாந்திர சம்பளம், செலவு தொகை, அதுக்கப்புறம் 4-5 தேர்தலை சந்திச்சதுக்கு இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? ஏதாவது கம்பெனி வச்சிருக்காரா, இல்ல வேற ஏதாவது நிலம்பலங்களை வித்து வந்தாரா, என்ன பண்ணாரு, எப்படி வந்துச்சு இந்த பணம்? உங்களுக்கு அதாவது இதாவது அலுவலகத்துக்கு வேலைக்கு இருக்கிறவங்க சொற்பவங்க தான், மீதி எல்லாருமே வாலண்டியர் ஒர்க் தான். இப்ப எனக்கெல்லாம் நான் சம்பளம் எதிர்பார்க்கவும் இல்லை, சம்பளத்துக்காகவும் போகல. எனக்கு நேரம் இருக்கு, நான் எனக்கு எந்த வேற புற வேலைகளும் இல்லை. நான் வீட்டுல சும்மா இருக்கிறதுனால, அதாவது வீட்டை நிர்வகிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனால, வெளி வேலைகள் பார்க்காததுனால எனக்கு நேரம் கிடைக்குது. எனக்கு இந்த கட்சியின் மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கனால நான் போய் வாலண்டியர் ஒர்க் தான் பண்றேன், தன்னார்வத்துல தான் பண்றேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்றாங்க, நான் மட்டும் இல்ல. என்ன சேர்ந்த அத்தனை குழுக்கள்ல மாதிரி வந்து காசுக்காக வேலை பார்க்கல நாம் தமிழர் கட்சியில. கண்டிப்பா இல்ல, அதான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எங்க குழுவுல இந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு தன்னார்வத்துல செய்யறாங்க. அப்போ ஒவ்வொரு ஏரியால, இது அலுவலகத்துல, ஒவ்வொரு ஏரியால, பூத்துல, தொகுதியில, மாவட்டத்துல எத்தனை பேர் வாலண்டியரா செய்வாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஆமா ஆமா சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்களுடைய வீடுகள்ல போய் கேட்டா அவங்களுடைய நிலையே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசி. ஏமா அந்த ஆளு வந்து பிய தின்னு விட்டான், பிய தின்னதுக்கு அப்புறம் நான் பிய தின்னேன்னு சொல்ல முடியுமா? அந்த பிய தின்னதுனால மறைக்கிறதுக்கு நான் பாயாசம் குடிச்சேன்னு சொல்றான். அதுக்கு போய் நான் பதில் கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வேற பேசுமா? அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சுக்கிட்டு எங்களுடைய கட்சியில எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு, நான் பார்த்திருக்கேன். அது அந்த காலத்துல இருந்து இவரு அதிமுக உண்மையாதானே இருக்கு. அதாவது டிஎம்கே தொண்டர்களுடைய ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடிய மகன்கள் மகள்கள், அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸே வந்து இந்த தடவை வந்து டிவி கேக்கு தான் டிவி கேக்கு போடுவாங்க, நீயும் வாங்கிக்க, உங்க டிவி கேல வரட்டும். உன்னுடைய அவர் என்ன வேணும் உனக்கு? மச்சான் வேணுமா, இல்ல தலைவர் வேணுமா? என்ன வேணும் சார்? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் வந்து புடுங்குவாரு, எல்லாத்துக்கும் புடுங்கி தருவாரு. இது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இல்லையா? உண்மை இல்லைன்னு சொன்னா அதோட விட்டுறணும். அந்த ஆளு தான் பிய தின்னு விட்டான்னு சொன்னாக்க நானும் பிய திங்கணுமா? வீடு வீடா போய் எவன் போய் கேட்டான்? இவன் போய் கேட்டானா? எவனா போய் கேட்டது? அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு சொல்றாருங்கிற வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாது. சும்மா திமுக காரன் வீட்டுல போய் கேட்டாக்க நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு எவன் எந்த திமுக காரன்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு திமுக காரனும் உதயசூரியனை தவிர வேற சின்னத்துக்கு மாத்தி போடவே மாட்டான், புரிஞ்சுக்கோ. அவன் வீட்டுல இருக்கவன் எவனாவது பிள்ளைகள் இருக்கலாம், பொண்டாட்டி கூட இருக்கலாம். அது இந்த ஏதாவது சொல்ல எனக்கு என் புருஷனை காட்டிலும் எனக்கு விஜயத்தான் பிடிக்கணும் ஓடினாலே பின்னாடியே, என் கற்பம் கலைஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் வேணும் புள்ள கொடுப்பாருன்னு சொன்னால, இப்படிப்பட்ட கேவலப்பட்ட ஜென்மங்கள்ல அந்த நாட்டுல வாழும்போது அந்த ஆளு சொல்றதுக்கு ஒரு பொதுமக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், அவங்கள தனிப்பட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்தா நீங்க வந்து அவங்க சரி கிடையாது அப்படின்ற எங்க பாரு தேர்ந்தெடுத்தா பாப்போம். இப்ப இவராவது மாப்பிள்ளையாவது 8.2 வாங்கியிருக்காரு, 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு. அவரு பேசினாலாவது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மானம் கெட்டு கொலகார கூட்டம், அந்த கொலகார கூட்டத்துக்கு நீ வந்து வக்காலத்து இந்தம்மா அதை விடுமா, அந்த நாயை பத்தி பேசாதம்மா. இந்த பாரு, திமுகவுடைய ஓட்டு போனாலும் சரி, அண்ணா திமுக ஓட்டு போனாலும் சரி, 26 தேர்தல் வரட்டும், மக்கள் வாக்களிக்கட்டும். அப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணா திமுக ஜெயிச்சாலும் சரி, திமுக ஜெயிச்சாலும் சரி, விஜய் நம்ம சீமான் அவர்கள் ஜெயிச்சாலும் சரி, யாரெல்லாம் ஜெயிச்சாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் சரி, திமுகவும் தவிர மற்ற கட்சிகள் ஜெயிச்சா எல்லாமே இந்த காஞ்சி கரிஞ்சு போய் கருவாடா கிடக்கானுங்க. எல்லாம் அந்த மாடை அவுத்து விட்டோம்னா என்ன ஆகும்? விளைஞ்ச காட்டுல மாடை அறுத்து விட்டோம்னா எல்லாம் போய் மேய்ஞ்சு எல்லாத்தையும் உழப்பி நாசக்காடு பண்ணி, அனுப்பி விட்டுட்டு இப்ப திமுக செய்யுது இல்ல, அதான் அவர் சொல்றாரு. ஆமா, அதான் சொல்லணும். சும்மா இருமா அம்மா, நீங்க ரொம்ப கொலிக்காதீங்க. உங்களுக்கு இந்த தடவை அந்த 8.2% கிடைக்குமான்னு பாருங்க, சரியா?
அது இல்ல அப்படின்னா அதுக்கு கீழே இல்ல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் சீமான் அவர்களுக்காவது 8.2% வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுவாது வந்து நீங்க தக்க வச்சுக்க முடியுமான்னு கேள்வி கேக்குறீங்க. ஆமாமா, 8.2 போன தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல வாங்கியிருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தல அதையாவது வந்தா தானே அவருக்கு சின்ன இது வரைக்கும் சீமான் அவர்கள் அதிகரிச்சுதான் வந்திருக்காரே தவிர்த்து வாங்கின சதவீதத்தை வந்து குறைவா வாங்கல இது வரைக்கும். இந்த பூச்சாண்டி எல்லாம் இங்க வேண்டாமா, நாங்களே பெரிய பூதம். அவரு வந்தவர், சினிமால டைரக்டரா இருந்தவர், நடிகரா இருந்தவர், வசனங்கள் பேசி 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 மக்களை இந்த மாதிரி வயசு பொண்ணுகளை எல்லாம் மனசை கவர்ந்து உள்ள வந்து உக்காந்தாரு. ஆனா இன்னைக்கு அதை காட்டிலும் ஒரு உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் வந்த உடனே எங்க போகும், இங்க இருக்கிறது அங்க போகுமா, அங்க இருக்கிறது இங்க வரும், அவங்களுக்குள்ளதான். இப்போ சீமான் அவர்களையும் வந்து பெண்களை மயக்கி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நீங்க கிடையவே கிடையாது. அத்தனை பேருக்கும் போராளியா தான் முதல்ல தெரியும், அடுத்தது கட்சி தலைவரா தான் தெரியும். அவரேதான் அவர் வாயால நான் இயக்குனர் சொன்ன பிறகுதான் அந்த சீமானா இவரு அப்படின்னு பார்த்தோமே தவிர அவரை நடிகராகவோ இயக்குனராகவோ யாருக்கும் தெரியாது. அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். எந்த போராளி, எதுக்கு போராளி, எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் போராடி புழுக போறதுல உங்க மாதிரி அத்தனை மக்கள் பிரச்சனை. எது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து, கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, அவர் கட்சி நடத்தணுங்கிற சுயநலத்துக்காக போறாரு. புரிஞ்சுக்கோ, அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு டெய்லி அவர் முகம் வந்து மீடியால வந்துகிட்டே, அது உங்க ஸ்டாலின் அவருக்கு பைக்ல நிக்கிறது என்ன, மணல்ல சைக்கிள் ஓட்டுறது என்ன, கோச்சிங் போட்டுக்கிட்டு பேசுறது என்னன்ட்டு இந்த பந்தா காட்டுறது, இந்த நானும் இப்போ 16 வயசு எனக்கு ஊஞ்சல் ஆடுது, ஒரு முதல்வர்ங்கிற பணியே மொத்தமா மறந்துகிட்டு மகன் என்னடானா நாய் கூட உருண்டுகிட்டு இருப்பாரு சனிக்கிழமை தோறும். இவர் என்னடானா வந்த பைக் மேல உட்காந்துக்கிட்டு என்ன பாரு என் அழகா பாருன்னு காட்டிட்டு இருப்பாரு. அந்த பப்படாசு வேலை, அந்த விளம்பரம் எல்லாம் காட்டுறது, விளம்பர மோகத்துல திளைச்சு கிடக்கிறது ஒன்றிய அரசின் தலைவர், இங்க மாநில அரசின் தலைவர் நீங்க தானே தவிர நாங்க கிடையாது. 26 தேர்தல்ல பாப்போம், மக்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இங்க பாரு, நான் இப்பயும் சொல்றேன், இந்த 8.2% 26 தேர்தல்ல நீங்க வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே நான் ஒரு மீசையை எதுக்கு எடுக்கணும், உண்மையிலேயே நான் அவர் வந்து ஒரு மக்களுடைய தலைவர் அப்படின்னு நான் பாராட்டுறேன். புரிஞ்சதா? அதுக்கு கம்மியா எடுத்தாருன்னு வச்சுக்கோ, இதே எபிசோட்ல நீயும் தான் உட்கார போற, நானும் தான் உட்கார போறேன். வந்து உங்க அயோக்கியத்தனம் அவர் ஏன் அவ்வளவு கம்மியா எடுத்தாரு, அதுக்கு நீங்க என்ன சில்வண்டு வேலை பண்ணீங்க, இந்த புரட்டெல்லாம் இருக்கு. அப்படிதான் வைப்போம். ஒன்றிய அரசோட சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க, எவ்வளவு வாக்கு எண்ணாம விட்டீங்க, எத்தனை பெட்டிய மாத்துறதுக்கு உதவியா இருந்தீங்க, எப்படி எப்படி தில்லுமுள்ளு பண்ணீங்கிறத இதே இடத்துல வந்து அதுவும். மேம், இப்போ நேற்றிலிருந்து ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்பா வந்து ஒரு விளம்பரம், எஜுகேஷன் சம்பந்தம் ஒரு விளம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு கவர்ச்சி நடிகை, அவங்க கவர்ச்சி நடிகைக்கு, அதாவது கவர்ச்சியா இருக்கிறதுக்கு பேர் போன ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த கல்விக்காக நடிக்க வச்சிருக்காங்க. இது பயங்கர ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அதாவது யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் அம்பாசிடரா இருக்கலாம், ஆனா தேர்வு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு புரியுதுல? ஒரு டீச்சர்கிட்ட நீ ஒரு நல்ல மாணவனை லீடரா போடு அப்படின்னு டீச்சர் சொன்னா உள்ளதுலே சேட்டப் பண்ணி அடிச்சு ஓடிட்டு பொறுப்பில்லாத ஒருத்தனை தேர்வு செய்வாங்களா? 50 பேர் இருப்பாங்க, இல்ல 30 பேர் இருப்பாங்க. தேர்வு ஆசிரியர் எப்படி பண்ணுவாரு? இருக்கிறதுல பொறுப்பும் நல்ல படிப்பும் சொன்னா புரிஞ்சுக்கிற ஒருத்தனை தான் தூக்கி கிளாஸ் லீடரா போடுவாரு. அப்போ தேர்வு செய்யறதுன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. உதாரணமா தேர்வு செய்யணும். இப்ப வந்து அவங்களுக்கு தகுதி இல்லையா, இதெல்லாம்னா தகுதி எல்லாம் விடுங்க, நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க, இதுலயே உங்க புத்தியும் உங்க அறிவு கட்டத்தனமும் தெரியும். நீங்க எப்படி கவர்ச்சி அரசியலை விரும்புறீங்களோ, நீங்க என்னெல்லாம் கவர்ச்சி பண்றீங்களோ, அந்த சிறுமால இருந்தே வந்து அந்த பரம்பரை இல்ல அது. இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் ஒரு நடிச்சுட்டு இந்த இதுக்கு வந்தவர் தான். அவன் நம்ம வந்து அப்பா வந்து கட்சியில மிசால அடிபட்டாரே, நம்ம கட்சி பெரிய தியாக கட்சியாக்கணும், அவங்க வந்து ஆம்பளை அன்னத்தரசவா மாதிரி அவர் சேவை செஞ்சிட்டு இருக்கல. 4 அரசு இல்லங்களுக்கு போய் அதை கவனிச்சிட்டு அதுல உள்ள குறைபாடுகளை சரி பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருக்கல. இல்ல தனிப்பட்ட விதத்துல அவர் எந்த சேவையும் செஞ்சிட்டு இருக்கல. படம் நடிச்சிட்டு இருந்தாரு, சினிமா சேவை, கலை சேவை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவே அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்கள் செயல்பாடுகள்ல இருக்காங்கன்னு. அவங்களே உள்ளூர அந்த கவர்ச்சி அரசியல், சினிமா அரசியல், அவங்க நாடி நரம்பு எல்லாமே நடிப்பு நடிப்பு நடிப்பு, நிஜத்திலேயே நடிப்பாங்க, சினிமாலேயே நடிப்பாங்க. அப்படிங்கறதுனால
அவங்க தேர்வுகளும் இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு பிடித்த மாதிரி தேர்வு செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன், ஒரு ஆசிரியர் யாரும்மா பிடிச்ச மாதிரி தேர்வு செய்யக்கூடாது. யாரும்மா அந்த நடிகை? நேத்துல இருந்து ஒரு யாரு அந்த நடிகை? நடிகை இல்ல சார், அவங்க கவர்ச்சியா TikTok பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு, நான் என்ன சொல்லி யாரு அது? ஒரு பொண்ணு டிக்டாக்ல ஒண்ணுன்னா நீ கவர்ச்சி அது வந்துச்சு போச்சுன்னு சொன்னியா அந்த டிக்டாக்ல யாரு? வருதையா, ரீல்ஸ்ல வர சார் பொண்ணு. அவங்கள எல்லாருக்குமே தெரியும். ரீல்ஸ்ல எனக்கு தெரியாது, சொல்லு பேர சொல்லு. சார் இல்ல அதான் சொல்றோம். மொபைல் எடுத்துட்டு வந்து நான் யாரு அதெல்லாம் மொபைல் கத்திரிக்காய் அந்த பொண்ணுக்கு பேர் இருக்குல்ல, பேர் இருக்கு. பேரை எனக்கு சொல்லு. தெரியல பேர். பேர் தெரியல, ஆனா இது நேத்துல இருந்து ரொம்ப இதுவா போய்கிட்டு இருக்கு. ரீல்ஸ்ல வர இதுவா பொண்ணு. போயிட்டு இருக்கு, இதுவா பேரே தெரியாத ஒருத்திய பச்சு ஆளை பார்த்தா தெரியும்ல, ஆளை பார்த்தா தெரியும்ல. தெரியும். எனக்கு என்ன ஆளை கட்சியில நிறைய பேர் பார்க்கறது? ஆட தெரியும், பேர தெரியாது. டிக்டாக்ல அந்த பிள்ளை என்ன பேசுது? அரைக்குறை ஆடுது சார். அரைக்குறை ஆடையில ஆடுறது நாங்க தான் போட்டோம்னு யார் சொன்னா? நீங்க போடல சார், இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நாங்க கல்வித்துறை கூட்டிட்டு விளம்பரம் வந்து பண்ணல, பண்ணணுமா? புரிஞ்சுக்கோ. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. இங்க அது சரி பாரு, பண்ணணும். அது எப்படி சொல்ற? அன்பில் மகா அவர் எப்படி சார், அது அரசு கல்வி சார்ந்த ஒரு விளம்பரம் சார். ஏமா அரசு சார்ந்த கல்வியில நாங்க தான் போடணுங்கிறது இல்ல. யார் வேணாலும் எதிர்கட்சியும் எங்களை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம் நீங்க இல்லையா? கொடுத்த விளம்பரம் அப்ப நீங்க தானே சார் நாங்க பண்ணிருக்கீங்க. கொடுத்த விளம்பரம் எப்படி சொல்ற? அரசு இது ஆமா, போட்டிருக்காங்க, ஆமா, ஆமா. ஆமா, பள்ளி கல்வித்துறைன்னு போட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறைன்னு அப்ப போட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை யாரு? நான் என்ன சொல்றேன், அரசு கொடுத்த விளம்பரம்னா அரசு எம்பளம் இருக்கா? இருக்கா? அரசு இருக்கு, அரசு அவங்க எடுத்து காட்டு, இருக்கு. காட்டு கொஞ்சம் பொறு, எடுத்து காட்டு. நான் அரசு விளம்பரம் ஒண்ணு பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து காய்கறி வாங்க போவா, அவங்க அப்பாட்ட கேட்பா, அவங்க அப்பா தலையாட்டுவாரு, வாயே பிறக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பேனா சார், இது கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் எடுக்கிற மாதிரி. டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வகுப்பறையில அந்த மாதிரி. தீபான்னு ஒரு படம் பாடம் சினிமால நடத்துற அந்த பொண்ணு கிளாஸ் எடுத்துச்சு. அப்ப எல்லாம் உங்களுக்கு யாரு, அசிங்கமா எல்லான்னு பாத்தீங்க. தீபான்னு ஒரு நடிகை இந்த இவருடைய படத்துல யாரு, இந்த இந்த அந்த சண்முகம் முந்தான முடிச்சு படத்துல தீபான்னு ஒரு ஆக்டர், அவங்க டீச்சரா கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி முதியோர்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அரசு இது விளம்பரத்துல வந்தாங்களா? அரசு சினிமால வந்தாங்க. இது சினிமால வரட்டும், சினிமால யார் வேணா எப்படி வேணாலும் வருவாங்க. அரசு விளம்பரத்துல யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணிருக்காங்க. நேத்து முழுக்க தேர்தல் நேரங்கள்ல வேணும்னு எங்க பேரை யூஸ் பண்ணி பழைய பேர் நிறைய போடுறாங்க. விஜய் இவரு முதலமைச்சரே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அவரு அது ஏஐ, அது மாதிரி நிறைய எண்ணிய மீனாவை நானும் பொங்கல் வைக்கிற மாதிரி எங்களை போடுறான். அதெல்லாம் தெரியும், பார்த்தாலே தெரியும். நீங்க அன்னபூர்ணிக்கு பக்கத்துல உட்கார்ற மாதிரி கூட போட்டோ பார்த்தோம். அது பொய்யா இல்லையான்னு தெரியும். சொல்றேன், இதெல்லாம் இது பொய் இல்ல. தூக்கி அரசு மறுத்திருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். அரசு அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம உட்கார்ந்து இருக்குமா? பழமொழி தெரியுமா உனக்கு? ஆரம்பம் ஆவதும் பெண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளேன்னு பாட்டு இருக்கு தெரியுமா? பெத்தெடுக்கிறதும் தாய் தான், கட்டிக்கிறதும் தாய் தான். சரியா? அல்ல அந்த வர்க்கம் தான், பெண் வர்க்கம் தான் பிள்ளைய பெத்தெடுக்குதா, அதே பெண் வர்க்கத்தை தான் ஆணும் கட்டிக்கிறான். ஏமா அது பயமா? இதெல்லாம் அவன் பாரு ஏடிஎம்கே இப்ப இவனுடைய தாவேகா. ஐயா இல்ல, அது அரசு விளம்பரம். அரசு விளம்பரம் எல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுமா. அரசு விளம்பரம் அதனாலதான் சர்ச்சையாச்சு நேத்துல இருந்து. அரசு விளம்பரம் எல்லாம் அப்படி தர முடியாது. அரசு விளம்பரம் எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னா நான் ஒரு நல்ல பொண்ணு நேர்மையான தான் இருக்க முடியும். அரையங்குறையும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அதுதான் சரி. அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணு அந்த கிளாஸ் எடுக்கும்போது அரையங்குறையும் ட்ரெஸ் போட்டிருந்தாளா? இல்ல இல்ல, ஏற்கனவே அரைகுறையா ஆடுற ஒரு பொண்ணா மாடலா எடுத்திருக்காங்க. அது மாடல் கேள். அதுக்கு அதாவது வைமா அவன் மாடல் கேள். கிளாஸ் எடுக்கல அரையங்குறையுமா ஜாக்கெட் போடாம இல்ல ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டு எடுத்திருந்தான்னா தப்பு. அத போய் அப்படி கிடையாது. நீங்க தேர்வு செய்யறதே உங்களுக்கு வேற மாடலே கிடைக்கலையா? உங்களுக்கு நல்லவங்களே கிடைக்கலையா? அருள்மொழி கிடைக்கலையா? இல்லனா மதிவதினி கிடைக்கலையா? அவங்க எல்லாம் மாடல், அவங்க எல்லாம் என்ன சொல்றது, மனித புனிதவதிகளா? நீ கூட தான் இருக்க. நான் திமுகவுக்கு வர மாட்டேன்ல, நான் திமுக மாடலா வர மாட்டேன்ல. அப்புறம் என்ன, நான் எப்படி அநீதியின் பக்கம் வந்து நிப்பேன்? நீங்க வந்து பாசாங்கு காட்டுறதுக்கு நான் வந்து நடிப்பேனா? ஆமா, அந்த பொண்ணு அரையங்குறையுமா ட்ரெஸ் போட்டு கிளாஸ் எடுத்தான்னா நீ குற்றம் சொல்லலாம். அவ எவ்வளவு இருந்துட்டு போறேன், கேப்ரே டான்ஸ் கூட ஆடுவா. அத பத்தி உனக்கு என்ன கவலை? அவ முகம் வந்து பரிச்சுத்தியம், புரிஞ்சுக்கோ.
அதனால கூட எடுத்திருக்கலாம். ஆனா தவறாக அவங்க மீது வந்து ஒரு பார்வை இருக்கு. அருள்மொழி அவர்கள் பரிச்சயம் இல்லையா? அவங்க எல்லாம் மனித புனிதவதிகளாச்சு. திமுக எவ்வளவு சத்யராஜ் மனித புனிதவதியாச்சு. அவங்க எல்லாம் எடுக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்க ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அங்க தேர்வுக்குழுன்னு சும்மா அரசு இருந்தா உடனே இவ கூப்பிட்டெல்லாம் கொடுத்துட முடியாது. தேர்வுக்குழு ஒண்ணு வச்சு அந்த தேர்வுக்குழு இத கூட வந்து அவங்க பாத்துப்பாங்கம்மா. நீங்க ஒண்ணு இதுக்கு அந்த அம்மா இதுல நடிக்கும் போது அரைகுறை அப்படி எல்லாம் கிடையாது. யார் எப்படியோ அந்த மனநிலையில நீங்க இல்ல. ஒரு நடிகர் வந்து அரசியல் தெரியாது ஆளக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, அப்போ மாணவர்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும், இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து பண்ணாம இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து நடிகர் அரசாள கூடாதுன்னு திமுகவும் சொல்லுதா? உதயம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அது பொண்ணு தானம்மா. அது பொண்ணு இல்லையா? பொண்ணு தானே. அப்புறம் என்ன நீங்க எதுக்கு நடிக்க வைக்கிறீங்க, எதுக்கு தேர்வு செய்யறீங்கன்னு இருக்கு. திமுக எப்படி ஒரு நடிகரை துணை அமைச்சரா போயிட்டு இருக்கா? எடப்பாடி அவர்கள் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தா தீபாவளி அப்ப வந்து பெண்களுக்கு இலவச சேலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி உங்களோட கருத்து? ரெண்டுக்கும் மக்களை பிச்சைக்காரங்களாவே வச்சிருக்கிறதுல ஒரு ஆனந்த கிளவி. ஆமா, கரடி ஆனந்தப்பட்ட மாதிரி தான் இந்த கரடிங்க வந்து ஆனந்தப்பட்டுக்கும். இந்த சேலைக்கும் வேட்டிக்கும் தான் மக்களை இன்னைக்கும் ஏங்க வச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்களை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேண்டாம் போய உங்க சேலை, எனக்கு வந்து நீ வாழ்வாதாரத்தை கொடு, நீ நல்லா நிர்வாகம் பண்ணு. அதை மட்டும் குறிப்பிட இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லாமே வந்து 75,000 மானியம் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம், இந்த விஷயங்களுமே அது வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஏற்கனவே இவங்க கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு அவரும் சொல்லி வந்திருப்பாரு, இவரும் சொல்லி வந்திருப்பாரு. செஞ்சது கிடையாது. ஆட்டோக்காரங்க இப்ப ஆட்டோக்காரங்களோட வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அது ஒரு பசப்பு பரப்புரை. இவங்க 75,000 தள்ளுபடி பண்ணுவோம், மானியம் வழங்குவோம்பாங்க. அப்புறம் இவங்க ஐயா வந்து போட்டிக்கு இன்னொரு போய் வாக்குறுதி கொடுப்பாங்க. கஜானா காலி, மொத்தத்துல காலி. உலக வங்கியில இருந்து இவங்க பிரகஸ்பதி வந்த 4 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி இழுத்து வேற வச்சிருக்காங்க. இதுக்கடையில நீங்க எப்படி இதெல்லாம் செய்வீங்க? அப்ப நீங்க இனிமே பருப்பு வாங்க முடியாது, சோறு வாங்க முடியாது, சாமானியர்கள் சாப்பிடவே முடியாது. இவங்க கொடுக்குற சேட்டியும் வேலையும் கட்டிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதா, காத்த குடிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதான். இதெல்லாம் பொய் பிரகடனம். மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்லாம எப்படி நீங்க கொடுப்பீங்க? என் வீட்டுல நீங்க சாப்பிட வர்றீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னா என் பானையில சோறு இருக்கணும், என் பாத்திரத்துல அரிசி பானையில அரிசி இருக்கணுமே. இருந்தா தானே நான் உங்களுக்கு பொங்கி. முதல்ல அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிர்வாகம் சரியா பண்ணீங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க செய்யுங்க. இப்ப நான் அவர் நல்ல எண்ணத்துல பெண்கள் எல்லாம் சேலை கட்டாம இருக்காங்க, அவருக்கு கிருஷ்ணா பரமாத்மாவா ஆக்ட் பண்றாரு. அதை என்னத்துக்கு நீங்க போய் தவறுன்னு பேசுறீங்க? ஏதோ அவரு சொல்லிவிட்டா. அப்போ மகளிர் மாநாட்டுக்கு ரெட் கலர்ல சாரி கொடுத்ததும் வந்து பெண்கள் யாரும் சேலை கட்டல. ஆமாமா, எப்படி வேணாலும் நீ எடுத்துக்க, நீ வக்கனையா பேசுவ, எப்படி வேணாலும் வக்கனை பண்ண. இதுவே நீங்க கொடுத்தா வந்து சரின்னு சொல்றீங்க, எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்தா இந்த மாதிரி வந்து. ஆமா, நான் கிருஷ்ண பரமாத்மான்னு உயர்வா தான் சொல்றேன். சேலை கொடுத்தா கிருஷ்ண பரமாத்மா, அதனால அவரு சேலை கொடுக்கிறாரு. சேலை பெண்கள் கட்டிக்கிட்டோம்னு அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்ல வரல, எடப்பாடி சொன்னது. அப்ப தமிழக பெண்கள் வந்து சேலை கட்டுறதுல வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி. போன அரசுல வந்து ஜெயலலிதா பீரியட்ல வந்து ஆண்கள்லாம் வேஷ்டி கட்டணும், பெண்கள்லாம் சேலை கட்டி காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்கள் எல்லாம் வரணும்லாம் சொல்லி அவங்க எல்லாம் வேஷ்டி சேலையில வந்து அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அதனால இதெல்லாம் வாங்குறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எடப்பாடி கொடுக்கிறாரு. இதுல என்ன ஒரு வேட்டி சேலை வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆமா சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்றேன், செங்கோட்டையனை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். பத்தி பேசி தமிழக வெற்றி கழகம் 40% வந்து வாக்கு சதவீதம் இருக்கிறதா இப்ப சமீபத்துல இங்க பாரு. அவன் லூசு பய, அவன் லூசு பய இல்லை. நான் போய் அங்க எவனாவது அந்த கட்சிக்கு போறானா யோசிச்சு பாரு. திமுக வந்துடலாம். எந்த திமுகவுக்கு வரணும்னு நான் சொல்லல, எந்த கட்சிக்கா அவன் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிருக்கணும். ஏன் தனியா மயிரை புடுங்கினா? எத்தனை தடவை 9-10 தடவை வந்து திமுக அண்ணா திமுக நின்று நீ எம்எல்ஏ. இப்ப நீ எங்கேயாவது நின்று தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த முகத்தை கொண்டு எங்க வச்சுப்ப? செருப்பால் அடிச்சுக்க உன் முகத்தை, உன் கையாலேயே நீயே முகத்தை புடுங்குது. தோல்வின்னு இதுவரை தோல்வி அடையாத அந்த ஆளு இனி இந்த கட்சியில போய் நின்றான்னா கண்டிப்பா தோல்வி அடையும், புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வந்து எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வெற்றி வந்து நிரந்தரம் கிடையாது. எதிர்பார்த்து போனது வேற,
அங்க நடக்கிறது வேற. இவர் நினைச்சாரு எல்லா கட்சியும் வந்து விஜய் கூட வந்துடும், பெரிய அளவுல பூம் ஆயிடும்னு நினைச்சாரு. பாவம், அவர் நினைச்சு போனது வேற, நடந்தது வேற ஆகி போச்சு. புரியுதா? ஈவன் இன்னைக்கு பேசுது திமுகல பேசி திமுகல இப்ப அநேகமா செட்டில் ஆகிற நிலைக்கு வந்துருச்சு. இப்ப திமுகக்கு என்ன பயனா, ஆல்ரெடி தனித்து நின்னு ஒருத்தர் 8% வாக்கு வாங்கி காமிச்சிட்டாரு. இப்ப இன்னொருத்தர் தனித்து நின்னு அதே போல சதவீதம் வந்து காமிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் டிவிக்கே என்டிகேன்னு மாறிடும்ன்ற ஒரு பயத்துலதான் நீங்க வந்து டிவிகே என்டிகே தான். இப்பயும் டிவிகேக்கு என்டிகேக்கு தான் போராட்டம். நான் தான் சொல்றேன், அதுதான் சார் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஒரு விஷயம் மாறி இப்போ என்டிகே டிவிகே போகாது. இவர் அவர் ஒரு 10, இவருக்கு 10 விஜய்க்கு மாப்பிள்ளைக்கு ஒரு 8 8 10 18 இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா 10 வாழ்க்கை அவ்வளவுதான், நாசமா போயிடும். ஆமா, 18% வச்சு புடுங்குவானுங்க. நீ போய் அறுவடை பண்ணி புல்லு கட்டை எடுத்துட்டு போய் வில்லு. நீங்க ஏன் சார் குறைவாக நிர்ணயிச்சிட்டு இருக்கீங்க? நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மாப்பிள்ளையை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா முடிவு எடுத்தாதான். எனக்கு தெரியும் அவரை பத்தி, மாப்பிள்ளைய பத்தி. அவர் என்னைக்கும் தனிச்சுதான் நிப்பாரு, தனிச்சுதான் நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம திமுகவை வெல்லணும், அவங்கள ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடலாம்னு ஒரு பேசியிருக்காரு. ஒன்று கூடலாம்னா அவரு கூட இல்ல, அவரு சேர்க்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோ, அவருக்கு வந்து தமிழ் தான் வேணும், அடுத்தவங்க வேண்டியது இல்லை. இப்ப காமாட்சி நாயுடு போனா சேர்த்துப்பாரா? சேர்த்துக்க மாட்டாரு. நான் தெலுங்கனாச்சு இல்ல அப்படிம்பாரு. புரியுதா? தெலுங்கர்களும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஏத்து யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் வந்து சீமான் அப்ப அவர் என்ன நாம் தமிழர், அவர் பேருக்கு நாம் தமிழர்னு வச்சுக்கிட்டு தமிழ்நாடுல அப்படி தமிழ்நாடுனால அப்படி வச்சிருக்காரு. ஆனா யார் வேணாலும் வாழலாம்ங்கறது அவரோட கொள்கை. நீ என்ன பிச்சை போடுற? யார் எங்க நாட்டுல நாங்க பிச்சை போடுறதா இருக்கோம். சும்மா எங்க தமிழ்நாட்டுல நாங்க பிச்சை போடுறதா எல்லாரும் இருக்கீங்க. ஆள்றீங்க. நான் தமிழ்நாடு. எங்க இருந்து வந்தீங்க? தமிழ்நாடுதான். தமிழ்நாடா? அது எங்க இருக்கு? தமிழ்நாடு இங்கதான் இருக்கு. நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதான் தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்க, தாய் வயிற்றுக்குள்ள இருந்து வந்தேன்னு சொல்லு. அந்த தாய் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு தான். 2026ல என்டிகே பெரும் சக்தியா உருவெடுக்குமா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. இதுக்கு உங்க பதில் என்ன மேம்? கண்டிப்பா பெரும் சக்தியா உருவெடுக்கும்ட்டு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நாங்க கொண்டு வரும்போதே அதோடைய செயல்பாடுகள், அதோட இதுகள்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ யார் யார் முன்னாடியே போறோம்ட்டு பதிவு செய்யறோம். ஏன்னா எந்த மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பதிவு செய்யறதெல்லாம் பார்க்கும்போது அதோட ஆதரவு வந்து பெருகிட்டே இருக்குது. இன்னொன்னு, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட எங்களோட அந்த சமீபத்திய ஒரு கூட்டத்துல சொல்லியிருந்தாப்புல 2 லட்சம் நாற்காலிகள் நாங்க வந்து இது கேட்கும்போது வியந்து போயிட்டாங்க. ஏன்னா எந்த கூட்டமும் மொத்தமா இப்படி 2 லட்சம் கேட்டதில்ல. 1 லட்சம் கேட்பாங்க, 1.5 லட்சம் கேட்பாங்க. ஆனா சொல்றது வெளியில 5 லட்சம் மக்கள் கூடினாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆனா மொத்தமா எங்க வாழ்க்கையிலே இவ்வளவு நாள் அப்போ அத்தனை நாற்காலிகள் இல்ல. நானே இனிமே ஒருத்தட்டே கேட்டுதான் உங்களுக்கு இதான் திமுகவுடைய மாநாடுகள்ல 10 லட்சம் பேருக்கு வந்து சேர்கள் போடுறதாக அப்படி சொல்லதானே செய்வாங்க. அதான் அவர் சொல்றாரு, சொல்லுவாங்க, வெளியில சொல்லுவாங்க. ஆனா நாங்க 2 லட்சம் மொத்தமா இது வரைக்கும் வாழ்க்கையிலே, ஏன்னா அவர் உலகம் முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்கவே திமுக அதிமுகவுக்கு கொடுக்குறவர். அதனால அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு, சொல்றாரு. இப்ப அவரே வந்து மற்ற வியாபாரிகள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி தான் 2 லட்சம் நாற்காலி, ஏன்னா அவர்கிட்ட இல்ல நாற்காலி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதோட நம்ம வந்து வலைதளங்கள்ல இல்ல வெளியில பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. கண்டிப்பா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வரும். மாப்பிள்ள நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. கேட்டிருக்கோம்னாலே அது ஒரு பெரிய, எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே 8 வருஷமா 10 வருஷமா அதிமுக திமுக அம்மையார் ஆட்சி காலத்துல இருந்தே நான் பதிவுகள்லாம் போட்டு ரைட்டிங் எழுதி எனக்கும் ஒரு சின்ன அறிவு கிடைச்ச ஒரு சின்ன புரிதலின் படிதான் வந்திருக்கேன். அந்த புரிதலின் படிதான் இந்த கட்சியிலயும் சேர்ந்திருக்கேன். நம்ம தான் தேர்வு பண்ணியிருக்கோம். அவர் பயிற்சி பட்டறையில சொல்லுமா, வருங்கால பிரதமர் அவங்க தான்மா, இந்தியாவினுடைய வருங்கால பிரதமர் அவர் தான். என்ன அதனால பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? தகுதி இருக்கு அவங்களுக்கு. இந்திய பிரஜையா இருக்காங்கல்ல, 35 வயசை தாண்டிட்டாங்க. இவ்வளவு எகத்தாலும் பண்ணுனதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பிரதமர் ஆகியும் காட்டுவாரு. அப்படி எனக்கு இருக்கு. ஏன்னா வந்த எகத்தாலும் கல்லறிகள், அந்த சேற்றலி, சீமான் பிரதமர் போடு தலைப்பு. இதுல அம்மா தலைப்பு வச்சுக்கோ, வருங்காலத்தில் உலகத்திலேயே அத்தனை வேதங்களும் சரிதான், சூளுரை சரியா, அத்தனை வேதங்கள் படியும் சரிதான்,
வேதங்கள் கூறுற வரலாற்று இதுகளும் சரிதான். அத்தனை மனிதர்களோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டவர்கள் தான் சாதிச்சிருக்காங்க. அது சில குறைபாடுகளோட பிறந்தவங்க விஞ்ஞானிகள் ஆயிருக்காங்க. கடைசி பெஞ்சு நீ வந்து லாயக்கே இல்லைன்னு சொன்னவங்க தான் விஞ்ஞானிகளாகவும் பெரிய பெரிய ஆட்களாகவும் ஆயிருக்காங்க. அதனால புறந்தள்ளப்பட்டவங்க சாதிச்சு காட்டுவாங்கங்கிற ஒற்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐயாவோட ஆசைப்படியும் வாக்கின்படியும் ஜக்கம்மா வாக்குப்படியும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரதமரும் ஆவாரு, இந்தியாவே சீர்தூக்குவார்னு நான் நம்புறேன். இத பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா அவங்க தானே சொன்னாங்க, அப்புறம் என்ன கருத்து? பிரதமரா வர்றதுல எனக்கு என்னமா, அவர் பிரதமரா வந்தா பெரும் எனக்கு நல்லதுதான். சக்தியா 2026 உருவெடுக்கும் நாம் தமிழர் ஏமா கட்சி. நான் என்ன கேக்குறேன், ஒரு பிரதமரா வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வரமுறைகள்லாம் இருக்கு. அந்த வரமுறை அவருக்கு இருக்குன்னு அக்கா சொல்றாங்க. அக்கா சொல்றதை அப்படியே எடுத்துக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு மனசு கோணக்கூடாது இல்லையா? அவங்க தலைவரை பத்தி நம்ம தவறா சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப உயர்வா அவரை பத்தி பேசுறாரு, அப்படியே இருக்கட்டும். நான் ஒன்றும் அதுக்கு மாற்றுக்கிறது சொல்ல வேண்டாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.